வணக்கம். இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் 7ஆம் வீடாக போற்றப்படும் மருதமலை முருகர் கோயிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பஸ்ஸில் கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனோம். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பஸ் ஃபேர் வந்து 23 ருபீஸு. லேடிஸுக்கு பஸ் டிக்கெட்டு ஃப்ரீ. கோவிலோட அடிவாரத்துலேயே பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மலைக்கு போகிற தேவஸ்தான பஸ் ஸ்டாப்பு இருக்குது. தேவஸ்தான பஸ் டிப்போக்கு பக்கத்தில் ஒரு சந்து வழியாக உள்ளே போனோம்னா அங்கே டிக்கெட் கொடுக்குற ஒரு கவுண்டர் இருக்குது. லைனில் நின்று டிக்கெட் வாங்கினேன்னா ஒரு பஸ்ஸு நிரம்பியதும் அடுத்த பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. பஸ் டிக்கெட் சார்ஜு 10 ருபீஸ் பர் பர்சன். இங்கேருந்து கோயில் ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் போனபோது ஈவினிங் 4:30க்கு பஸ்ஸில் போனபோது ரொம்ப லைன்லாம் இல்லை, ஈஸியாக பஸ்ஸு கிடச்சிது. ஓன் டாக்ஸி காரில் கூட இந்த இடத்துக்கு வரலாம். 2 வீலரும் அலோவ் பண்ணுறாங்க. நடக்க முடிகிறவங்க, ஏற முடிகிறவங்க டைம் கிடச்சிதுன்னா படிக்கட்டுலேயும் போகலாம். படிக்கட்டில் போகணுன்னா 837 படிக்கட்டு. கோவில் 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஆனால் பஸ்ஸு வந்து சீக்கிரமாகவே 6 மணிக்கு மேலே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா மலை பாதைங்கிறதுனால. இந்த மலையில் நிறைய மருத மரங்கள் இருக்கிறதுனால இது மருதமலைன்னு அழைக்கப்படுது. மேலும் இந்த மலையில் அதிக மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் இருப்பதுனால மருந்து மலைன்னு இந்த மலையை வந்து அழைப்பாங்க. பேரூர் புராணம் அப்புறம் திருப்புகழில் இந்த கோயிலை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தாலும் பேரூர் புராணம் மற்றும் திருப்புகழில் இந்த கோயிலுடைய மகிமையை பற்றி ரொம்ப சிறப்பிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் என்னுடைய சிறு வயதில் மதுரை சோமு அவர்கள் பாடிய மருதமலை மாமணியே முருகையா அந்த பாட்டு தான் எப்போதும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கோயிலை நினச்சாலே ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே கொஞ்சம் தூரம் நடந்தேன்னு படிக்கட்டுக்கு வரும். அங்கேருந்து படிக்கட்டில் ஏற முடியாதவங்களுக்கு பக்கத்தில் லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு சார்ஜு 30 ருபீஸு. லிஃப்ட்டில் போகிறப்ப 2 லிஃப்ட்டு வந்து மாறி ஏறணும். லிஃப்ட்டில் போய் இறங்கின உடனே எழுத்தாப்புலேயே கோயிலுடைய மண்டபம் வந்துடுது. ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. 50 ருபீஸ் கொடுத்தோன்னா ஸ்பெஷல் தரிசனமும் கிடைக்கிது. நாங்கள் 50 ருபீஸ் கொடுத்து ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போய் தரிசனம் பண்ணினோம். இந்த கோயிலுக்கு ஒரு 5:30க்குள்ளே வந்தேன்னா நல்லா தரிசனம் செஞ்சிடலாம். கந்தசஷ்டி கிருத்திகை விசேஷ நாளில் இந்த கோயிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால சுவாமியை நல்லா தரிசனம் செஞ்சோம். கோவில் அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. இங்கே உட்காந்து நாங்கள் கந்தசஷ்டி கவசம் படித்தோம். மண்டபத்துலேருந்து பெரிய ராஜகோபுரத்தை பார்க்கலாம். இங்கே இருக்கிற மூலவரோட பேர் மருதாச்சலமூர்த்தி அப்புறம் தண்டபாணி அப்படின்னு 2 பேரில் அழைக்கப்படுது. இத்தலம் வந்து முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக போற்றப்படுது. மலை படிக்கட்டுனா ஏறாமல் டைரெக்டாக கோயிலுக்கு வந்ததுனால நிறைய டைம் கிடச்சிது. மலை படிக்கட்டு வழியாக வந்தால் இடும்பன் கோவில், குதிரை குழம்பு பாறை, அப்புறம் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் இங்கேருந்துமே கூட கீழே போய் பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. நடக்க முடிகிறவங்க டைம் நிறையா இருந்ததுன்னா படிக்கட்டில் ஏறி வந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மலை சைடில் இருந்து கோயம்புத்தூரோட ஃபுல் வியூஸையும் பார்க்கலாம். மேலேருந்து இந்த கோயிலை பார்க்குறப்ப இந்த கோயிலோட அழகு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அங்கே போனப்போ பிரகாரத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பிரகாரம் சுற்றினோம். இந்த கோயிலோட தல விருட்சம் மருத மரம்.
தலவிருட்சம் பக்கத்துலேயே கீழே ஒரு படிக்கட்டு போகுது. பாம்பாட்டி சித்தருக்கு போகிற வழியில் ஆப்போசிட்டில் போனேன்னா சப்த கன்னிமார்களுடைய கோவில் இருக்குது. எல்லாம் 6 மணிக்கு மூடிடுறாங்க. பக்கத்தில் இறங்கி பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை கோயிலை போய் பார்த்தோம். பாம்பாட்டி சித்தர் 11 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுறாரு. இந்த இடத்துல தவம் செஞ்சு 8 அமானுஷ்ய சக்தி அடைஞ்சிருக்காரு. அவருடைய தவத்தினால முருகப்பெருமான் நேரடியாக காட்சி அளிச்சிருக்காரு. இங்கே பாம்பாட்டி சித்தரோட வரலாறு எழுதப்பட்டிருக்கு. வெளிமண்டலத்தில் சோமஸ்கந்தர், பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, அப்புறம் நவகிரக சன்னதி, அப்புறம் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் எல்லாமே வெளிமண்டல சோற்றில் தனித்தனி சன்னதிகள் இங்கே இருக்குது. ஆதி மூலஸ்தானத்திற்கு நேரெதிராக இப்பாதை வழியாக செல்பவங்களுக்கு சுயம்புவாக சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையும், அதுக்கப்புறம் பஞ்சமுக விநாயகரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்டமாணி சன்னதியை வழிபடலாம். மலையில் ரொம்ப நேர்த்தியாக அழகாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கூட்டம் இல்லாமல் இருக்கிறப்ப இந்த கோயிலில் தரிசனம் செஞ்சால் சீக்கிரம் தரிசனம் செஞ்சுட்டு போயிடலாம். ராஜகோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் கிடைக்கும். திரும்ப ரிட்டர்ன் வரப்போ லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் வந்தோம். படிக்கட்டில் வந்தால் இந்த கோயிலோட ஃபுல் அமைப்பையும் பார்க்கலாம். மலைக்கு போகிற பஸ்ஸு 6 மணி வரைக்கும் தான் போகும். 6 மணிக்கு மேலே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ரிட்டனுக்கு போகிறப்ப வர்ற பஸ் எல்லாம் காலியாகி இருக்கிற பஸ் எல்லாத்தையும் கொண்டு விட்டுட்டு வருவாங்க. ரிட்டன் வர்றப்ப தேவஸ்தான பஸ்ஸுலேயே 10 rupees per person டிக்கெட் கொடுத்துட்டு ரிட்டன் வந்தோம். ப்ரைவேட்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்தால் இங்கே தான் கார் பார்க்கிங் இருக்குது. தேவஸ்தான பஸ் எங்கே நிற்குதோ அந்த இடத்துலையே கார் பார்க்கிங் இருக்குது. இந்த வீடியோவில் மருதமலையை பற்றி உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.